வணக்கம் நண்பர்களே. டாக்டர் முரளி ஒயிட்ன்ற நம்ம இந்த சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. வெல்கம். இந்த வாரம் நம்ம உலக ஜனத்தொகையில் 10-15% ஜனங்களை வாட்டி வதைக்கின்ற முக்கியமான நோயான ஐபிஎஸ் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் என்ற நோயை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த நோயை தமிழில் வெவ்வேறு விதமான பேரில் கூப்பிட்றாங்க. எரிச்சல் கொண்ட குடல் நோய் குறியின் பேர், மலக்குடல் எரிச்சல்னு வேறு பேர், குடல் அழற்சி நோய், குடல் அயற்சி நோயின்னு சொல்கிறாங்க. நீங்கள் புதுசாக இந்த நோயினால் மாட்டிக்கிட்டு வந்தாங்க இருந்தாலும் சரி, அல்லது ரொம்ப வருஷமாக இந்த நோயில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற ஆசாமியாக இருந்தாலும் சரி, இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கண்டிஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை அனுசரிச்சிங்கன்னா சொல்கிற வழிமுறைகளை நிம்மதியாக வாழலாம். நாம் இந்த வீடியோவில் இதனுடைய அறிகுறிகள், காரணங்கள், லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் மெத்தட் இதெல்லாம் பார்க்கலாம். எக்ஸாம் டைம் வந்துடுச்சுன்னா சரி, இல்லை ஆஃபீஸில் மீட்டிங்னா சரி, அடி வைத்த கலக்குதா, சாப்பிட்ட உடனே பாத்ரூம் ஒன்றை போல் இருக்குதா, கோபம், டென்ஷன், பயம் முதலிய நேரத்தில் அடி வயிற்றில் ஒரு வலி எரிச்சல் உண்டாகுதா, அப்படின்னா நீங்கள் ஐபிஎஸ்ல மாட்டின கேஸ் தான் அர்த்தம். கேரண்டி. இந்த ஐபிஎஸ்னால் என்ன, இதனுடைய டெஃபினேஷன் என்ன, வரைமுறை. இது ஒரு கிரானிக் ஃபங்க்ஷனல் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிசார்டர்ன்றாங்க ஆங்கிலத்தில். அதாவது நாட்பட இருக்கும் நோய், சீக்கிரம் குணமாகாது. ஃபங்க்ஷனல், வேறு காரணங்கள்லாம் இல்லை. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிசார்டர், மலக்குடல் வேறுபாடு. இந்த ஐபிஎஸ் ஆனது ஒரு குழுவான அறிகுறிகளால் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. வயிற்றில் வலி, உப்புசம், கேஸ் ப்ராப்ளம், மாறுபட்ட மலக்கழிப்பு வழக்கங்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான். ஃபங்க்ஷனல்னால் இதில் பிரச்சனை இருக்குது, சிம்டம்ஸ் இருக்குது, ஆனால் அனட்டாமிக்கலாகவோ ஸ்ட்ரக்சரலாகவோ பார்க்கறதுக்கு விசிபிளாகவோ எந்த மாறுதலும் தெரியாது. சிண்ட்ரோம்னா ஒரு தொடர்பு கொண்ட அறிகுறிகளுடைய மொத்த சேர்ப்பு தான் ஒரு சிண்ட்ரோம்ன்றது. இந்த ஐபிஎஸ் ஆனது மொத்தம் 4 வகைப்படும் சொல்கிறாங்க. ஒன்று ஐபிஎஸ்சி, அதாவது ஐபிஎஸ் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் முக்கியமாக இருக்க கேஸுகளை ஐபிஎஸ்சியில் சேர்க்குறாங்க. ஐபிஎஸ் டின்றது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் டயரியான்ற வகை, அதாவது வயிற்றுப்போக்கு முக்கியமாக இருக்க வகைரா. ஐபிஎஸ் எம் அப்படின்றது மிக்சட் டைப், அதாவது கான்ஸ்டிபேஷன் இருக்கும், மலச்சிக்கல், டயரியா வயிற்றுப்போக்கும் இருக்கும், மாறி மாறி இருக்கும். அதை தவிர ஐபிஎஸ் யூன்னு ஒரு டைப் வச்சுருக்காங்க, அன்சப் டைப்டு. இந்த மேற்கொண்ட 3 வகைராலையும் சேராத இந்த ஐபிஎஸ் யூவில் போட்டுறாங்க. அடுத்தது என்ன காரணங்களால் வருது இந்த ஐபிஎஸ்ன்றதை பார்க்கலாம். ஐபிஎஸ்ன்றது அநேக விதமான காரணங்களால் வரலாம்னு சொல்கிறாங்க. மல்டி ஃபேக்டோரியல். ஒன்று, கட் பிரெயின் தொடர்பு, மூளைக்கும் வயிற்று குடல் பகுதிக்கும் உள்ள ஒரு தொடர்பு, அதில் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் உண்டாச்சுன்னா இந்த பிரச்சனை உண்டாகுது. அடுத்தது விசரல் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்றாங்க, அதாவது அந்த பகுதியினுடைய குடலினுடைய உணர்வு திறன் தூண்டுதலுக்கு அதிகமாக போகிறது, அதனால் உண்டாகிறது இது. அடுத்தது கட் மொட்டிலிட்டி, குடலினுடைய மூமெண்ட்ஸ். 4வது போஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ், அதாவது ஒரு நோய் தொற்றுக்கு பிறகு வர்றது. இப்போது ஆபத்து காரணிகள் என்னென்ன, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலினம், செக்ஸ். லேடிஸுக்கு, பெண்களுக்கு இது அதிகமாக வரும். 2, வயது, இளம் வயதினர்களுக்கு மிடில் ஏஜுக்கு முன்னால் இது பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 3வது குடும்ப வரலாறு,
இதுக்கு ஒரு ஜெனட்டிக் பேக்ரவுண்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது மென்டல் ஹெல்த், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இதுக்கெல்லாம் இது கூட ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உணவு முறை, ட்ரிகர் உணவுகள் இருந்தால் இந்த நோய் அதிகமாகுதுன்றாங்க. அடுத்ததாக அறிகுறிகளை பார்ப்போம். என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அந்த நோயில் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இந்த நோயை கண்டுபிடிக்க போகிறதே அறிகுறிகளை வச்சு தான், பெருசாக டெஸ்ட்டு கிடையாது. முக்கியமானது சாப்பிட்ட உடனே அடி வயிற்றில் உண்டாகிற வலி. இந்த வலியானது மலம் கழித்த உடனே குறைஞ்சி போயிடும், நின்று போயிடும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். 2வது வயிறு உப்புசம், வயிற்றில் கேஸ் ஃபார்மேஷன் உண்டாருது. 3வது ஆல்டர்ட் பவல் ஹேபிட்ஸ், அதாவது மாறுபட்ட மலக்கழிப்பு முறைகள். ஒன்றா கான்ஸ்டிபேஷன் இருக்கும், இல்லை டயரியா இருக்கும். மலச்சிக்கல் கூடையே மாறி மாறி டயரியா 2 இருக்கலாம். 4வது சில பேருக்கு மலத்தில் சளி போகும், மியூக்கஸ். இதில் முக்கியமான பாயிண்ட்டு மலத்தில் ரத்தம் இருக்காது, சளி மட்டும்தான் இருக்கும். மலத்தில் ரத்தம் இருந்தால் அது ஐபிஎஸ் இல்லை. இதெல்லாம் முக்கியமான அறிகுறிகள். இதை தவிர தூக்கமின்மை, சோர்வு, மன அழுத்தம் இதெல்லாம் இருக்கலாம். இதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? டயக்னோசிஸு, கண்டறிதல் எப்படி அப்படின்னா அறிகுறிகளை வச்சு தாங்க கண்டுபிடிக்கணும். முதல்ல சொன்ன மாதிரி மற்ற நோய்கள்லாம் இல்லை அப்படின்னா அப்போ இதுதான் இந்த அறிகுறிகள் இருந்தா அப்படின்னு வச்சுக்க வேண்டியது. ரோம் 4 க்ரைட்டீரியான்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு தான் இதை முக்கியமாக கண்டுபிடிக்கிறாங்க. டெஸ்ட்டுங்க பண்ணுறதுல பிளட் டெஸ்ட்டு, மோஷன் டெஸ்ட்டு, கொலனாஸ்கோப்பி போன்ற டெஸ்ட்டுகள்லாம் செஞ்சு இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் மற்றும் சீலியாக் டிசீஸ் இதெல்லாம் இல்லையா அப்படின்னு ரூல் அவுட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் இல்லை அப்படின்னா ஐபிஎஸ் தான் அப்படின்னு முடிவு பண்ணுறது. அடுத்தது சிகிச்சை முறையை பார்க்கலாம். ட்ரீட்மெண்ட், மேனேஜ்மெண்ட், இது ரெண்டுமே. இந்த சிகிச்சை முறையை ஒன்று உணவு முறை மாறுதல்கள், ரொம்ப முக்கியமானது இதுதான். அடுத்தது மெடிக்கேஷன்ஸ், மருந்துக்கு சாப்பிட்டு ஏதாவது பண்ண முடியுமா பார்த்துடலாம். 3வது வாழ்க்கை முறை மாறுதல்கள், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். 4வது ஆல்டர்னேட்டிவ் தெரபிஸ், மாற்று முறை வைத்தியங்கள். வாங்க ஃபஸ்ட்டு முக்கியமான இந்த டயட்டரி சேஞ்சஸ், உணவு முறை மாறுதல்களை பார்க்கலாம். இந்த உணவு முறை மாறுதல்களில் 3 வித தலைப்புகளில் பார்க்கலாம். 1 லோ ஃபாட்மேப், 2 நார்ச்சத்து, 3 எலிமினேஷன் டயட். ஃபஸ்ட்டு ஃபாட்மேப்னா என்னன்னு பார்க்கலாங்க. ஃபாட்மேப்னா என்னமோ வாயில் நுழையாத பேர் யாருக்கன்னு பார்க்காதீங்க. கீழ்கண்டு சொல்ல போகிற அநேக உணவு வகைகளுடைய முதல் எழுத்தை சேர்த்து ஃபாட்மேப்னு வச்சுருக்காங்க. எஃப் ஃபெர்மெண்டபிள், ஓ ஆலிகோசாக்கரைட்ஸ், டி டைசாக்கரைட்ஸ், எம் மானோசாக்கரைட்ஸ், ஏ அண்ட் பி பாலிஃபீனால்ஸ். ஃபாட்மேப். இந்த வகைரா உணவுகள்லாம் வயிற்றுக்கு போச்சுன்னா குடலில் தான் ஜீரணம் ஆகும், இறப்பையில் ஜீரணம் ஆகாது. குடலுக்கு வந்த உடனே இதை ஜீரணம் செய்யறதுக்கு சில வகை பாக்டீரியாக்கள் அங்கே தான் இருக்குது, இறப்பையில் கிடையாது. உடனே அந்த பாக்டீரியாவில் அப்பா கிடச்சிதறால் போட்டு துவம்சம் பண்ணும். அக்கச்சக்க மொட்டிலிட்டி, வயிற்று வலி, எரிச்சல், கேஸ் பிரச்சனை உண்டாகும். அதனால் லோ ஃபாட்மேப் டயட் நல்லது. முக்கியமாக பால் பொருட்கள் ஆகாது, சர்க்கரை ஆகாது, அவரை வகைரா கூடாது, பழங்கள் தோலோட கூடியது, மாவுச்சத்து இதெல்லாம் தவிர்க்கணும். அடுத்தது நார்ச்சத்து. இந்த ஐபிஎஸ்ல நார்ச்சத்து எப்படி முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, 2 வகைரா, ஐபிஎஸ்சி, ஐபிஎஸ்டின்னு. இந்த ஐபிஎஸ் கான்ஸ்டிபேஷனில் சால்யூபிள் ஃபைபர்ஸ் ரொம்ப முக்கியம், நல்லது. சால்யூபிள் ஃபைபர்ஸ் இருந்தால் நல்லது. இது குடலில் இருக்க நீரை உறிஞ்சி ஒரு ஜெல்லு மாதிரி உண்டாக்கி இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு அப்படி ஸ்மூத்தாக பாசம் பண்ணுறதுக்கு உதவுது. முக்கியமாக ஓட்ஸு, பட்டாணி, ஆப்பிள், கேரட், சில்லியம் மஸ்க் இதெல்லாம் நல்லது. இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ் ஐபிஎஸ்சியில் கூடாது. அடுத்தது ஐபிஎஸ்டியில் அந்த சி மாதிரியே தான் சால்யூபிள் ஃபைபர்ஸ் நல்லது.
உதாரணத்துக்கு பார்லி, வாழைப்பழம், சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் நல்லது. இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ் இங்கேயும் வேண்டாம். கடைசியாக எலிமினேஷன் டயட். எந்தெந்த உணவுகளை சாப்பிடும் போதெல்லாம் இந்த ஐபிஎஸ் நம்மளை ஆட்டங்காட்டுது அப்படின்றத கவனித்து டைரியில் குறித்து வச்சு அந்த உணவுகளை எல்லாம், இந்த ட்ரிகர் ஃபுட்ஸ் எல்லாம் தவிர்த்திடணும். தான் எலிமினேஷன் டயட்டுன்றது. அடுத்தது ட்ரீட்மெண்ட்டில் மெடிகேஷன்ஸ். என்னென்ன மருந்துகள் ஏதாவது பிரயோஜனப்படுமா அப்படின்னா, அதிகமாக கஷ்டப்படுறவங்களுடைய தொந்தரவை குறைக்கிறதுக்கு ஒன்று ஆன்டிஸ்பாஸ்மேடிக், இந்த வயிற்றில் இருக்க அந்த கிரைப்பிங் பெயினை குறைக்கிறதுக்கு. உதாரணத்துக்கு டைசைக்ளமின் ஆன்டிகோலினர்ஜிஸ் பயன்படுத்தலாம், அல்லது மெபவரின் போன்ற ஆன்டிஸ்பாஸ்மோடிக்ஸ் பயன்படுத்தலாம். ஐபிஎஸ் சியில் மலமிளக்கிகள் லாக்ஸேட்டிவ் பயன்படுத்தலாம். ஐபிஎஸ் டியில் டயரியா இருக்க கேஸில் மலத்தை கெட்டிப்படுத்துகிற மருந்துகள் பயன்படுத்தலாம். மன ஆரோக்கியம் மாறுபாட்டினால் வர வகைரா அப்படின்னா ஆன்டி டிப்ரெசன்ட் ஏமிட்ரிப்டிலின் 10 மில்லிகிராம் அது மாதிரிலாம் பயன்படுத்தலாம். கடைசியாக ப்ரோபயாட்டிக்ஸ், இந்த தயிர் மாதிரி இருக்க ப்ரோபயாட்டிக்ஸ் குடல் பாக்டீரியாக்களுடைய சமநிலையை நிர்வாகம் செய்யறதுக்கு உதவுது. அடுத்தது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், வாழ்க்கை முறை மாறுதல்கள். என்ன பண்ணால் ஐபிஎஸ் தொந்தரவு கம்மியாகும்? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன், மன அழுத்தத்தை குறைக்கிறது. இதற்கு 1 மைண்ட்ஃபுல்னஸ், 2 யோகா, 3 காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி சிபிடி இதெல்லாம் உபயோகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை தவிர நம்ம வழக்கமான உடற்பயிற்சி எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ்னால் உங்களுக்கு குடல் மொட்டிலிட்டி, அந்த குடலுடைய மூமெண்ட்ஸ்க்கு மாறுபாடு ஆகும். அதில் கொஞ்சம் பிரயோஜனம் இருக்கும், கூடயே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும். சாப்பிட்றதுல டீ, காப்பி, ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதெல்லாம் விட்டுட்டா நல்லது. ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸ்னால் அக்குபங்க்சர், ஹிப்னாசிஸ் இதெல்லாம் உதவுதுன்றாங்க. நம்ம வழக்கமான குவிஸ் பகுதிக்கு, ஜோக் பகுதிக்கு வந்துட்டோங்க. இந்த வார குவிஸ் என்ன அப்படின்னா, ஐபிஎஸ்சில் எந்த உணவு வகையராக சாப்பிட்றதுனால இந்த சிம்டம்ஸ் ஆனது ஜாஸ்தி ட்ரிகர் ஆகும், அதிகமாகும் அப்படின்றத சொல்லுங்கள். 1 கஃபீன் உள்ள உணவுகள், காப்பி போன்றவை. 2 காரமான உணவுகள். 3 நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகள். 4 டைரி ப்ராடக்ட்ஸ், பால் சம்பந்தப்பட்ட உணவுகள். இந்த 4ல் ஐபிஎஸ்ஸை எது அதிகப்படுத்தும்? இந்த குவிஸுக்கான விடையை அடுத்த வார குவிஸு கூட சேர்த்து சொல்கிறேன். போன வார குவிஸுக்கான விடை ப்ராசஸ்டு மீட்ஸ். அநேக பேர் இதை கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. நம்ம சக்ஸஸ் இடைய நல்ல வரவேற்பு இருக்குது. எல்லாருடைய இன்ட்ரெஸ்ட்டும் இந்த பகுதிக்கு திரும்பியிருக்கு. ரொம்ப திருப்தி. இந்த வார குவிஸையும் கவனித்து உங்களுடைய பதில்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறேன். அடுத்தது ஜோக் பகுதி. என்னப்பா ரப்பைக்கும் இந்த குடல் பகுதிக்கும் என்ன பிரச்சனை? சண்டை போல் இருக்க? ஒன்றுமில்லப்பா, இந்த ரப்பைக்கு குடல் பகுதி போடுற இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கூத்து ட்விஸ்ட் டர்ன்ஸ் இதெல்லாம் ஒன்றுமே சமாளிக்க முடியல, சரிப்பட்டு வரலப்பா. அதான் சண்டை சச்சரவு. இவ்வளவு நேரம் நாம் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமனுடைய காரணங்கள், அறிகுறிகள், எப்படி உணவு முறை வாழ்க்கை முறை மாறுதல்களால் இதை குறைப்பது, தீர்வு காண்பது என்பதை பற்றி எல்லாம் பார்த்தோம். டாக்டர்கிட்ட போனால் ஐபிஎஸ் ஆனது ஒரு கிரானிக் நோய், குணமாகாதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக விட்டுற முடியுமா? அல்ல வாழ்க்கை முள்ளாதான் அவதிப்பட முடியுமா? ஒரு திடமனதோடு நம்மளால் முடியும், ஜெயிச்சு காட்டலான்ற நம்பிக்கையோடு உணவு முறை மாறுதல், வாழ்க்கை முறை சீரமைப்பு, நமக்கு தேவையான பலனளிக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பெஷலைஸ்டு பர்சனலைஸ்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பிளானை எடுத்துக்கொண்டு ஐபிஎஸ் எதிர்த்து போராடுவோம், வெல்வோம். ஐபிஎஸ் என்பது ஒரு நீண்ட தூர பயணம். அதில் நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. உங்கள் கூட நாங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் இருக்கோம்.
வாங்க ஐபிஎஸ்ஸை எடுத்து போராடி வென்று காட்டுவோம். இந்த வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் பண்ணப்பட்டது. ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் கமெண்ட்ஸை, சஜஷன்ஸை, டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.